உங்களோட மொபைல் வந்து எவ்வளவு டேட்டா வந்து யூசேஜ் வந்து பண்ணுது அண்ட் எந்தெந்த ஆப்ல வந்து எவ்வளவு டேட்டா வந்து எடுத்துட்டு இருக்கு அப்படின்றதுக்கான இந்த டேட்டா யூசேஜ் டீடைல்ஸ் எப்படி வந்து மொபைல்ல பாக்குறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் மொபைல் நெட்வொர்க் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு டேட்டா யூசேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த மாதம் வந்து எவ்வளோ டேட்டா நீங்கள் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு டேட்லேயும் வந்து நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுமே வந்து தனித்தனியாகவும் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். அதற்கான டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து வரும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா யூசேஜ் பை ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்றீங்க அப்படின்னா உங்களோட மொபைல்ல இருக்கக்கூடிய ஆப்ஸ் வந்து எவ்வளோ டேட்டா வந்து எடுத்துட்டு இருக்குது இந்த மாசம் அப்படின்றத நீங்க கம்ப்ளீட்டா வந்து பாத்துக்கலாம். அதுல திஸ் மந்த்தை கிளிக் பண்றீங்க அப்படின்னா அதை வந்து ஃபில்டர் பண்றதுக்கான ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா லாஸ்ட் மந்த், டுடே, எஸ்டர்டே இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நேற்று வந்து எவ்வளோ டேட்டா வந்து யூசேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்க வந்து பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து எவ்வளோ ஆயிடுக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸுமே நீங்க கிளிக் பண்ணி வந்து பார்த்துக்க முடியும். இந்த டேட்டா யூசேஜ் அப்படின்ற இந்த ஒரு செட்டிங்ஸ்ல வந்து உங்களோட மொபைல்ல எவ்வளோ டேட்டா யூஸ் ஆயிருக்குது, எந்தெந்த ஆப் எவ்வளோ டேட்டா எடுத்திருக்கு அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நீங்க வந்து பார்த்துக்க முடியும். இந்த ஒரு செட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு மாடல்ல ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்கும். பட் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா சேம் தான். ஸோ இதே ப்ரொசீஜர்ல நீங்க போய் வந்து செக் பண்ணலாம். பட் ஒரு சில ஆப்ஷன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இதுல வந்து டிஃப்ரெண்டா வந்து இருக்கலாம். நீங்க வந்து உங்களோட மொபைல்ல செக் பண்ணி பாருங்க எவ்வளோ டேட்டா நீங்க வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ். ஸோ இப்போ இந்த வீடியோ மூலியமாக மொபைல் இருக்கக்கூடிய டேட்டா யூசேஜை எப்படி வந்து செக் பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. அதுல எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.